பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர்கள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அவனுடைய கிருபையினால் இம்மட்டுமா நம்ம அநேக காரியங்களை கற்று வந்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்தும் ஒரு சில முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் உண்டு. நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். நம்ம எப்பொழுதும் ஜெபித்து நம்ம துவங்குவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இசைக்கருவியை கற்றுக்கொள்ளும்படி நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனைவரும் இதை படித்து புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய தாளந்துகளை அப்போ உமக்காக பயன்படுத்துகிறவர்களாக இருக்க நீர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம எப்போதும் டிவோஷன் பார்த்துட்டு தான் போவோம். இப்போதும் கூட நம்ம டிவோஷன் பார்த்துட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். சிஸ்டர் ஷீலா நம்மத்தில் இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கூட பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த நாட்களிலே ஆராதனை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிற்பாடு ஆராதனை எதை நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம், ஆனால் உண்மையிலே ஆராதனை எண்ணப்படுவது என்ன அப்படின்றதையும் பார்த்துருக்குறோம். ஆராதனையை நாம் எங்கு செய்யலாம், அல்லது ஜெபம் நாம் எங்கு செய்தால் வல்லமை உள்ளதாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஆலயம் என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களிலே பேசினாலும் ஆலயம் என்பது எது, ஆலயம் என்றால் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்குறோம். வருங்காலத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிற்பாடு ஆலயம் என்பது எப்படி இருக்கும், ஆலயமாக இருக்க போகிறவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதையும் நம்ம இப்போ பார்த்து முடித்திருக்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கும் நமக்கு உள்ளதான ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி ஆலயம் என்பதை ஒரு சில விஷயத்திலே குழப்பங்கள் நிலவி கொண்டே இருக்கிறதோ, அதே போல் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான ஒரு விஷயத்திலும் குழப்பம் நிலவுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி உங்களிடத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஆசாரியர்கள் யார், லேவியர்கள் யார், பிரதான ஆசாரியன் யார் அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு நாம் ஒரு சிலரை ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்கள்தான் ஆசாரிய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போது அந்த கேட்டகரியில் இன்றைக்கு நாம் ஆசாரியர்கள் என்று சொல்லுவது யாரை, லேவியர்கள் என்று சொல்லுவது யாரை, இன்றைக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற இடத்துக்கு நம்ம ஒரு கேள்வியையும் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரதான ஆசாரியர் யார் என்பதற்கு முன்பதாக, பிரதான ஆசாரியர் என்று ஒருவர் இருக்கிறாரா இல்லையா? ஓகே, முதலாவதாக ஆசாரியர் என்பவர் யார், அல்லது ஆசாரியர்கள் யார்? நீங்கள் பதில் சொல்லலாம். கொஞ்சம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆசாரியர்கள் என்பவர்கள் யார் இன்றைக்கு? விஆர். ஓகே, நாம் தான் ஆசாரியர், தேவனுக்கு ஊழியம் செய்பவர். தேவனுக்கு ஊழியம் செய்பவர் ஆசாரியர், நாம் தான் ஆசாரியர். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா? அல்லது நாம் தான் ஆசாரியர் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தான் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். இயேசுதான் பிரதான ஆசாரியர். ஓகே, அப்போ மனிதர்களில் ஆசாரியர் இல்லை அப்படின்ற கருத்து தான் இயேசுதான் பிரதான ஆசாரியர் என்ற பதிலினுடைய கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நாம் தான் ஆசாரியர், இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர், தேவனுக்கு ஊழியம் செய்பவர்கள் தான் ஆசாரியர். வேறு ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கிறதா? இவர்கள்தான், அவர்கள்தான், இப்படி இருக்கிறவர்கள் தான் ஆசாரியர் என்று சொல்ல முடியும். ஓகே,
2 பேதுரு 2:9 போட்டிருக்காங்க. 1 பேதுரு 2:9 அதில் தான் தேவன் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் அழைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 2:9 நான் ஊழியக்காரர்களை அழைக்கப்பட்டவர்கள் பட் ஹவு டு கன்ஃபார்ம். ஊழியக்காரர்களை தான் அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறோம், ஆனால் அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நமக்கு நன்றாக எல்லாருக்கும் தெரியும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் என்று. 1 பேதுருவிலே நம்ம வாசிக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பிரசங்கத்திலே ஏதோ ஒரு நேரத்திலே சொல்ல கேட்டிருப்போம். அதே நேரத்திலே நீங்களும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்களும் ஆசாரியர்களாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே அது தொடர்ந்து அப்படியே பேசப்படுகிறதா, கடைபிடிக்கப்படுகிறதா என்று சொல்லி நாம் கேள்வி எழுப்பினோம் என்று சொன்னால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள்தான் ஆசாரியர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு நம்ம அவர்களுடைய கனிகளை வைத்தும் உண்மையிலேயே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை வைத்தும் தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம இவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்றது யாருடைய நெற்றியிலும் எழுதப்படவில்லை என்ற காரணத்தினாலே அப்படி எடுத்த உடனேயே நம்ம இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்களுடைய கனிகளை வைத்து நாம் அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஆனாலும் இன்றைக்கு சொல்லிக்கொள்ளப்படுகிற காரியம் என்ன, அதை நாமும் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆமாங்க, அவங்க தான் ஆசாரியர், அவங்களுக்கு நம்ம இப்படிலாம் கணத்தை கொடுக்கணும், ஆண்டவர் அவர்களை இப்படியாக அழைத்திருக்கிறார், அவர்கள் தான் இன்னென்ன காரியத்தை செய்யணும், நாமெல்லாம் இந்தந்த காரியங்களை செய்யக்கூடாது, ஏனென்றால் இது ஆசாரியர்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்கிறதான அளவிற்கு நாம் பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். அது உண்மையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் என்பவர்கள் யார் என்பதையும் கூட நாம் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாங்கள் தான் லேவியர் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள் ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் பாஸ்டராக இருந்தாலும் சரி, அதாவது மேய்ப்பன் ஊழியம் செய்தாலும் சரி, அல்லது போதக ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், சுவிசேஷ ஊழியம், இன்றைக்கு பாடல் ஆராதனை நடத்துகிறவர்களும் நாங்கள் துதி ஆராதனை ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி எந்த ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை குறித்து சொல்லிக் கொள்வது நாங்கள் தான் லேவியர்கள், நாங்கள் தான் ஆசாரியர்கள். அப்போ நீங்கள் எல்லாம் இன்னென்ன காரியத்தை இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் கேட்டு 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 அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாமும் அப்படியே பேசுகிறவர்களாக மாறியிருக்கிறோம்.
ஆனால் நமக்கு வசனம் தெரிகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நாமும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நம்மை கிறிஸ்து பாவங்களற கழுவி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி வசனம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்தும் முறையை அறியாதவர்களாய் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போது பழைய ஏற்பாட்டிலே யார்தான் ஆசாரியர்களாக இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு எப்படி இந்த காரியம், நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் தான், இன்றைக்கு யார் ஒருவரும் இவர்தான் ஆசாரியர், இவர்தான் லேவியர் என்று சொல்லுவதற்கு இல்லை என்பதை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் என்று சொல்லுவோம். அந்த 12 கோத்திரங்களிலே, அதாவது நாம் 12 கோத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தோம் என்றால், லேவி கோத்திரம் இருக்காது. லேவி கோத்திரத்தோடு சேர்த்து நாம் பார்த்தோம் என்றால் 13 கோத்திரங்கள் இருக்கும். அப்போது 13 கோத்திரத்திலே ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த லேவி கோத்திரம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக அவர்கள் நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். யார் தேவனுடைய பட்சத்திலே நிற்கிறவர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி லேவியர்கள் வந்து நின்றார்கள். ஆகையினாலே அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக மாறினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லா லேவியர்களும் ஆசாரிய ஊழியத்தை தான் செய்தார்களா, வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லையா என்று சொல்லி கேள்வி எழுப்பப்படும் பொழுது எல்லா லேவியர்களும் ஆசாரிய ஊழியத்தை செய்யவில்லை. அதிலேயும் அவர்களுக்கு வித்தியாசமான பொறுப்புகள், வித்தியாசமான காரியங்கள் அவர்களுக்கென்று பிரித்து கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். இதை நாம் யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து உபாகம புஸ்தகம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்திலே நாம் நாளாகம புஸ்தகம், அதாவது 1 நாளாகம புஸ்தகத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே யார் எந்த சந்ததியிலே வந்தார்கள், எப்படி வந்தார்கள், யார் யார் ஆசாரிய ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்டார்கள், யார் யார் இன்னும் மற்ற வேலைகளுக்கென்று, அதாவது லேவியர்களிலேயே மற்ற காரியங்களுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் யார் என்பதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நாம் வருகிறதான நாட்களிலே பார்க்க போகிறோம். அப்போது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லா லேவியர்களும் ஆசாரியர்கள் அல்ல. ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தார்கள். ஆனால் மற்ற லேவியர்கள் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட மற்ற வேலைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே, தேவ ஆலயங்களிலே செய்தார்கள் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம், தெரிந்து கொள்ளுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓகே, ஸோ நல்ல ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம், தொடர்ந்து நம்ம தியானிப்போம். ஸோ அஜெண்டா பார்த்துருந்தீங்கன்னா, போஸ்டர் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற விஷயம் வந்து கார்ட்ஸ், அப்ளையிங் கார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா நம்ம பின்னாடி என்ன வாசிப்போம்னா கார்ட்ஸ் தான் வாசிப்போம். பேக்ரவுண்டில் நம்ம பாட்டையே வாசிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அப்படின்னு பாட்டு பாடுறாங்கன்னா நம்ம சாங் லீடு நோட்ஸ் அப்படி வாசிக்க மாட்டோம். தன அப்படின்னு வாசிக்க மாட்டோம். அப்போது ஒரு சாங் பாடுறாங்கன்னா அந்த சாங்குடைய லீட் நோட்ஸை அப்படியே வாசிக்க மாட்டோம். அது நல்லா இருக்காது. ரெண்டாவது கிளாஷ் ஆகும். அவர் ஒரு நோட் மாற்றி பண்ணாலோ நம்ம ஒரு நோட் மாற்றி வாசித்தாலோ நல்லா இருக்காது. அதே நேரத்தில் வோக்கல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம பாடுறப்போ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டியூன் கிடையாது. கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மேலே கீழே இருக்கும். ஆனால் கீபோர்ட்லாம் டியூன்டு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஏ வாசா பர்ஃபெக்டாக ஏ தான், ஆனால் பாடும் பொழுது பர்ஃபெக்டாக ஏவானா கிடையாது. கொஞ்சம் ஷார்ப் இல்லை கொஞ்சம் ஃப்ளாட் அடிக்கும். அப்போது இந்த கீபோர்டில் அதே நோட்ஸு பாடுறதே நோட்ஸ்னால் ஒருத்தர் ஷார்ப் ஃப்ளாட்லாம் எவ்வளோ அடிக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நல்லா இருக்காது. ஸோ எந்த விதத்துலையும் அப்படி நான் வாசிக்க மாட்டோம். பட் ரேதர் என்ன பண்ணுவோம்னா கார்ட்ஸ் வாசிப்போம்.
ஸோ அப்போ ஒரு பாட்டு பாட நம்ம கார்டு வாசிக்கும்போது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு இசை வந்து நமக்கு வருது. சரி, அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குற போகிறது ஒரு 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 பாட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி கார்டு அப்ளை பண்ணுறது. ஏன்னா இப்போ கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாட்டுக்கு என்னென்ன கார்டு வரும்னா எந்த கார்டு வேணால் எங்கே வேணால் வாசிக்கலாம் அப்படின்னு கிடையாது. அது கரெக்டாக மேட்ச் ஆகணும். இன்றைக்கு இந்த நாட்களில் நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருமே பார்க்குற ஒரு விஷயம், சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா வாசிக்கிறாங்க ஆனால் பாட்டோட சேரல. அதாவது ஒரு பேடு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பியானோ லேயரிங் பண்ணி அதாவது டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் ஆன்லைனில் பார்த்து கற்றுக்குறாங்க. மைனர் 7th ஆட் 9 அதுபோல் கார்டு ப்ரோக்ரஷன் பேட்டர்ன் ஏதோ பார்த்து வச்சுட்டு அவங்க வாசிக்கிறாங்க. ஆனால் அந்த மியூசிக் கேட்குறது நல்லாயிருக்கு, ஆனால் பாட்டுக்கும் பாடுறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நிறைய இடங்களில் வந்து இப்படி வந்து பார்க்க முடியும். நானே பேரில் பார்த்துருக்கேன், இன்னும் ஒரு சிலர் சொல்லி பார்த்துருக்கேன். இதில் இன்னும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் கீபோர்ட் கிளாஸ் எடுக்கிறேன் இங்கே லோக்கல்லையும். அதில் பார்த்தீங்கன்னா 6th 7th படிக்கிற பிள்ளைங்க, 6th 7th படிக்கிற பிள்ளைங்களே சொல்கிறாங்க, இது போய் அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தோம், இங்கே போயிருந்தோம், அவங்க வாசிக்கிறது நல்லா பயங்கரமாக வாசிக்கிறாங்க, ஆனால் பாட்டுக்கு சேரலை. ஸோ அப்போ அவங்களுக்கே நல்லா தெரிகிற அளவுக்கு இந்த இஷ்யூ வந்து நிறையா போய்ட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கார்டு வந்து இப்போ சி மேஜர், சி ஆட் 9 ஒரு பேட்டர்னில் வாசிக்கிறாங்க, ஒரு 4 கார்டை மாற்றி மாற்றி வாசிக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் பாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போது மியூசிக்கு எதுக்கு முக்கியமான பாட்டுக்கு பேக்ரவுண்டாக தான் நம்ம வந்து அந்த மியூசிக் வாசிக்கிறோம். ஸோ அப்போது கார்டு அப்படிங்கிறது என்ன வேணால் வாசிக்கலாம் அப்படின்னு கிடையாது. அந்த பாட்டோடைய நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்ட்ஸ். கார்டு அப்படிங்கிறது வந்து நம்மளாம் புதுசாக கண்டுபிடிக்கிறது இல்லை, அது நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டு பிடிக்க முடியும். நமக்கு சில இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நோட் இருக்குது, அங்கே 2 கார்டு வாசிக்கலாம், இந்த கார்டு இல்லை இந்த கார்டு, ரெண்டுமே வாசிக்கலாம், அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குமே ஒழிய எந்த கார்டு வேணால் எங்கே வேணால் வாசிக்கலாம் அப்படின்னு கிடையாது. அப்போ அந்த கார்டு வாசிக்கிறோம், அப்போ எந்த கார்டு எங்கே வரும் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த கார்டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். சரியா? ஓகே. ஸோ அப்போது கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முதல்ல ஒரு பாட்டோடைய நோட்ஸ் நமக்கு வேணும். நோட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கார்ட்ஸ் போட முடியல. அப்போது ஒரு பாட்டுக்கு கார்ட்ஸ் எடுக்கிறோம், கார்டு அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு பாட்டோடைய நோட்ஸ் தேவை. நோட்ஸை வச்சு தான் கார்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு பாட்டுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் கார்ட்ஸ் வச்சுருக்கு கொஞ்சம் ஈஸி. அதனால தான் நம்ம கார்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த கிளாஸ்லேயே நெக்ஸ்ட் மந்த் அதுபோல் ஒரு பாட்டுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது ஏற்கனவே சில பாட்டுக்கு நோட்ஸ் இருக்குது, அந்த நோட்ஸ் இருக்க பாட்டுக்கு எப்படி கார்டு அப்ளை பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இயேசுவின் நாமம் பாட்டு. யாரும் எதுவும் கொஸ்டின் கேட்டிங்களா? சவுண்ட் வந்துச்சு. சேம் டவுட். கேன் யூஸ் கார்ட்ஸ். கார்டு வச்சு நோட்ஸ் எடுக்க முடியாது. நம்ம பாட்டோடைய லீட் இருக்கு இல்லையா, அதை சவுண்டு ஹம் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுப்போம். நம்ம லேட்டராக பார்ப்போம். ஏன்னா சாங்குக்கு நம்மளாம் நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் நமக்கு இயர் நல்லாவே ட்ரெயின் ஆகணும். நம்ம சவுண்ட் மேட்ச் பார்த்துட்டே வரோம் இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ தான் ஆல்மோஸ்ட் நம்ம சோலோ வித் ரிதம் கார்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து என்ன பண்ணோன்னா ஒரு சின்ன சிம்பிள் சாங் மாதிரி நம்ம நோட்ஸ் எடுப்போம். அப்புறம் நம்ம கடைசியில் சாங்க்கு நோட்ஸ் எடுக்க போகிறப்ப நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நோட்ஸை வச்சு நம்ம கார்டு அப்ளை பண்ணுவோம், ஆனால் கார்டை வச்சு நம்ம நோட்ஸ் எழுத முடியாது. நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாட்டோடைய லீட் இருக்கு இல்லையா, அப்போ ஏசுவின் நம்ம சிலபிள் பிரிச்சிருப்போம், ஏசுவின். அப்போ ஏக்கு என்ன சவுண்டு, என்ன நோட் வருது, சு அப்படிங்கிறதுக்கு என்ன நோட் வருது, வின் என்ன நோட் வருது, இப்படி நம்ம இதை நம்ம சவுண்டை கேட்டு மேட்ச் பண்ணி நோட்ஸ் எடுப்போம். இதுதான் சாங்குடைய லீடு நோட்ஸ். அந்த நோட்ஸை வச்சு தான் கார்டு, நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டு வாசிக்க முடியும். ஓகேவா? இப்போ சி மேஜர் கார்டு இருக்குது அப்படின்னா சி மேஜர் ஃபேமிலி கார்டு என்ன, சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். அப்போ இந்த எஃப் மேஜர், ஜி மேஜர் எல்லாமே ஃபேமிலி கார்டு தான். அப்போ இந்த பாட்டுக்குள்ளே எங்கே வேணால் எஃப் மேஜர், ஜி மேஜர் வாசிக்கலாமான்னா கூடாது. ஏன் அப்படின்னா சாங்குடைய லீடு நோட்ஸை பொறுத்து தான் இந்த கார்டு, இந்த 3 கார்டில் எது வேணால் எங்கே வேணால் வரும். எப்படி வரும், சாங்குடைய நோட்ஸை வச்சு வரும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ
இந்த சுமார் 2 பார் மட்டும் ப்ளே பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான், நம்ம சிலபிள் பிரிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ கார்டு அப்ளை பண்ணும்பொழுது இப்போ கார்டு வந்து எங்கெங்கே வரும்னா, கார்டு வந்து எங்கே வேணால் வரும். அதாவது ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் வரலாம், செகண்ட் கவுண்ட், தேர்டு கவுண்ட், ஃபோர்த்து கவுண்ட், சாரி ஃபஸ்ட்டு பீட், செகண்ட் பீட், தேர்ட் பீட், ஃபோர்த்து பீட், இது போல் நிறைய இடத்துல வரும் ஆக்சுவலாக அந்த சரியா. பட் ஆனால் நம்ம பிகினிங்கில் அப்படி கார்டுக்கு அப்ளை பண்ணோன்னா நமக்கு நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எவ்ரி ஒன்றுக்கு என்ன சிலபிள் வருது அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ அதே போல் இப்போ எவ்ரி ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணோம், கார்டு வாசிக்க போகிறோம். ஸோ கார்டு அப்படிங்கிறது எவ்ரி ஒன்றுக்கும் வாசிக்கலாம், எவ்ரி 1 and 3க்கு வாசிக்கலாம், இல்லை 1 to 3 4க்கு வாசிக்கலாம். நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. பட் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவுண்டில் மட்டும் கார்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு கவுண்டில் மட்டும் கார்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 1 இருக்கு, 1 இயேசுவின் நாமம், அதுதான் இந்த ஃபஸ்ட்டு மெஷர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 1 2 3 4 அடுத்த மெஷர் இங்கே ஆரம்பிக்குது. அப்போ இந்த 5 நோட்ஸ் மட்டும்தான் சரியா. இயேசுவின் நாமம். இப்போ இந்த இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கார்டு அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 5 நோட்ஸ் வருது. சி சி டி இ இ, 2 சி 1 டி 2 இ. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸும் நம்ம பார்க்கணும். நோட்டோடைய டியூரேஷன்னா எவ்வளோ லென்த்துக்கு வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ அப்படிங்கிறது ஒரு பீட் ஃபுல்லாக வருது. ஸோ அப்படிங்கிறது பாதி தான் இருக்குது இதில், செகண்டில் பாதி. அப்புறம் வின் அப்படிங்கிறதும் பாதி. நாமம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக இருக்குது, அடுத்து ஒரு பீட்டுக்கு இருக்குது, இது ஒரு பீட்டுக்கு இருக்குது. ஓகே. ஸோ அப்போது 2 சி 2 இ 1 டி. இப்போ கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது? சரி, ஸோ நமக்கு வந்து இப்போ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பாட்டு என்ன ஸ்கேல் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து அது பின்னாடி பார்ப்போம், ஒரு பாட்டுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அதோட சேர்ந்து அது வரும். இப்போ நான் சொல்லிடுறேன், இந்த பாட்டு சி மேஜர் ஸ்கேலில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன், நம்ம வந்து சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் பார்த்துருப்போம். அதில் 2 பார்த்துருப்போம், ஃபேமிலி கார்ட்ஸ், ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ். சி மேஜர் ஃபேமிலி கார்ட்ஸ் என்னென்ன ஞாபகம் இருக்கா? சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ஓகே. ஸோ சி மேஜர் ஃபேமிலி கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா 3 கார்டு தான், சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ஓகே. இப்போ இந்த 3 கார்டில் எந்த கார்டு இங்கே வரும், இல்லை எந்த கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், இதில் எந்த நோட்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கணும். இப்போது இங்கே 3 சி இருக்குது, 1 இ இருக்குது அப்படின்னா சி போவோம். இங்கேனா 2 சி இருக்குது, 2 இ இருக்குது. அப்போது இந்த 5 நோட்ஸில் இருக்கிறதும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 நோட்ஸ் என்ன ரிப்பிட்டேஷன் விட்டுட்டோம்னா 3 சிடிஇ இருக்குது. இப்போ இந்த நோட்ஸ் வந்து எந்த கார்டில், அதாவது இப்போ இந்த 3 கார்ட்ஸ் இருக்குறியா, இந்த 3 கார்ட்ஸ்லேயும் இந்த நோட்ஸு எதில் அதிகமாக வருதோ அந்த கார்டு தான் மேட்ச் ஆகும். ஓகே. இப்போ 2 சி இருக்குது, 2 இ இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். எந்த கார்டில் சியும் இயும் இருக்குது? இப்போ எஃப் மேஜரில் சி மட்டும்தான் இருக்குது. ஸோ சி மேஜரில் பார்த்தீங்கன்னா சியும் இருக்குது, இயும் இருக்குது. ஓகே. அப்போது இங்கே 2 சி 2 இ இருக்குது, அதிகமாக அது வருது. இந்த 3 ஃபேமிலி கார்டில் பார்க்குறப்ப சி மேஜரில் தான் அது இருக்குது. ஸோ அப்போது இங்கே நம்ம இந்த கார்டு சி மேஜர் நம்ம அப்ளை பண்ணலாம். சி மேஜர் தான் அப்ளை பண்ண முடியும். பர்ஃபெக்டாக நமக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து மேட்ச் ஆகும். சி. ஓகே. ஸோ சி மேஜர். ஓகே. ஸோ சி மேஜர் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அப்போ இயேசுவின் நாமம் அப்படின்றதுக்கு நம்ம சி மேஜர் தான். இந்த கார்டு வந்து நமக்கு அடுத்த 1 வர வரைக்கும் நம்ம சி மேஜரில் தான் இருப்போம். சரியா. இங்கே வேறு கார்டு வாசிக்க முடியாதா? வேறு கார்டு வாசிக்கலாம்னா இப்போ எஃப் மேஜரில் பார்த்தீங்கன்னா சி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எஃப் மேஜர் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன ஆகுனா, ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், அதை பாரு, இயேசுவின் போகிறப்ப எஃப் நல்லாயிருக்கும். நாமம் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா இ வருது, நாமம். ஆனால் எஃப் மேஜரில் இ இல்லை. அப்போங்க நம்ம எஃப் மேஜர் கொடுக்க முடியாது, இல்லை கார்டு ஏதாவது மாற்றணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து எவ்ரி ஃபஸ்ட்டு பீட்டு தான் கார்டு மாற்ற பார்க்குறோம், அப்ளை பண்ணுறோம்.
ஸோ ஃப்யூச்சரில் தேர்ட் கவுண்டில் நம்ம கார்டு அப்ளை பண்ணுவோம். அப்போ நம்ம அந்த மாதிரி நிறையா கார்டை வந்து என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பீட் மட்டும் நம்ம பார்க்குறனால இந்த ஃபஸ்ட்டு மெஷரில் 2C 2E இருக்குது. அது எதில் வருதுன்னா சி மேஜரில் தான் வருது. அப்போது இங்கே சி மேஜர் கார்டு போட்டுரும் வரும். ஓகே, அந்த கார்டும் கூட நம்ம அதை போட்டு பார்த்துடலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ கரெக்டாகவே மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அப்போ சி மேஜர் தான். ஸோ நான் எப்படி கார்டு அப்ளை பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா, முதல்ல எவ்ரி ஃபஸ்ட்டு கவுண்ட்டுக்கு கார்டு அப்ளை பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த மெஷர் அடுத்த 1 வர வரைக்கும் இருக்கிற இந்த மெஷரில் 5 நோட் இருக்குது. 5 நோட்டில் 2 சி இருக்குது, 2 இ இருக்குது. அப்போ இது அதிகமாக வருது. அப்போ சியும் இயும் இந்த 2 நோட்டும் இருக்கிற இந்த ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சி மேஜரில் தான் சி இருக்குது. அப்போ அதுதான் அங்கே மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த மெஷர் செகண்ட் மெஷர் பார்த்தீங்கன்னா இனிதான நாமம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2D வருது, இங்கே 2D வருது, 4D வருது. ஸோ அப்போ இங்கே அதிகமாக டாமினேட் பண்ணுறது டி தான் சான்ஸு. ஏன்னா ரொம்ப வெளிப்படையாக தெரியுது இல்லையா, இங்கே சிபி வருது. ஸோ அதனால் ரொம்ப குட்டியோண்டா டக்கு டக்குன்னு போயிடுது. அப்போ அதிகமாக டாமினேட் பண்ணுறது டி தான். அதே போல் பிசி. அப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 4D எதில் இருக்குது, டி வந்து எதில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சி மேஜரில் டி நோட்டு வராது, எஃப் மேஜர்லேயும் டி இல்லை, ஜி மேஜரில் தான் டி இருக்குது இல்லையா. அப்போது அதே போல் இங்கே பி இருக்குது பார்த்தீங்களா, இனி தானே இந்த நேரில் பி வருது. ஸோ இங்கேயும் பியுமே ஜி மேஜரில் தான் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சி. நம்ம கார்டு அப்ளை பண்ணுறப்ப நமக்கு நிறையா எது வருதோ அதுதான். அப்புறம் லேண்டிங் நோட்ஸ், சில இடத்துல ஒரே ஒரு நோட் இருந்தாலும் அதில் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகும். ஸோ அதுதான் முக்கியம். இப்போ இங்கே சி இருக்குது, ஐயோ ஜி மேஜரில் நமக்கு சி இல்லையே, அப்போ இங்கே என்ன பண்ணும், இங்கே மட்டும் சி மேஜர் வாசிக்கணும் அப்படி யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கடகடன்னு போயிடும் இல்லையா பாட்டு. அப்போ வேகமாக பாட்டு போகும் பொழுது ஹைலைட் ஆகிற நோட்டு, பஞ்சிங் நோட், அப்படி லேண்டிங் நோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இது ரொம்ப பெருசாக கடகடன்னு தெரியாது. நம்ம மைண்டில் ரொம்ப சஸ்டெயின் ஆகிறது இந்த நாமம், இதுதான் ரொம்ப நிற்கும். ஏன்னா அதுதான் லென்த்தி நோட்ஸ். ஸோ அப்போ நம்ம எவ்ரி நோட்டுக்கும் கார்டு வாசிக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. அப்படி வாசித்தா நல்லாவும் இருக்காது. ஏன்னா ஒருவருக்கும் ஜின்னு வாசித்தமே ஆயிரும். அதை நான் உங்களுக்கு டைம் இருந்தால் லாஸ்ட்டில் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொம்ப அன்னாயிங்காக இருக்கும். எவ்ரி நோட்ஸும் கார்டு வாசித்தோம்னா அன்னாயிங்காக இருக்கும். பட் ஒரு தியரிட்டிக்கலாக சொல்லணும்னா வி கேன் பிளே எவ்ரி கார்டுக்கும் எவ்ரி நோட்டுக்கும் வி கேன் பிளே அ கார்டு. பட் ஆல் டுகெதர் நல்லா இருக்குதா, அது நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு கேட்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அப்படி இருக்காது. ஏன்னா எவ்ரி நோட்டுக்கும் கார்டு வாசித்தோம் அப்படின்னா. ஸோ அதனால தான் வி டோன்ட் பிளே கார்ட்ஸ் ஃபார் எவ்ரி நோட். பாட்டில் இருக்க எல்லா நோட்டுக்கும் ஒரு கார்டு நம்ம வாசிக்க மாட்டோம், ஆனால் வாசிக்க முடியும், வி கேன். சரி, ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம டைம் இருந்தால் கடைசியில் போட்டு பார்ப்போம். ஓகே, அப்போ இது டி 4D ஒரு பி எதில் வந்துச்சு பார்த்தோம், ஜி மேஜர்லாம் தான் இருந்தது. அப்போ இந்த செகண்ட் மெஷர் அப்படி சொல்லலாம், செகண்ட் மெஷரில் ஜி மேஜர். அப்போ ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜி மேஜர் இங்கே இறக்கிட்டு, ஓகே ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு கவுண்ட் வரும்பொழுது சி, அடுத்த ரெண்டாவது ஒன்று வரும்பொழுது ஜி மேஜர். அப்போ நல்லா ரெண்டு கேட்குறப்ப சூப்பராக இருப்பார். ஓகே, ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஸோ அப்புறம் மூணாவது மெஷர். இப்போ 2 மெஷருக்கு கார்டு போட்டாச்சு. மூணாவது மெஷர் இணையில்லா நாமம் தானே, இணையில்லா நாமம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3D இருக்குது, 2 F இருக்குது, ஒரே ஒரு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ 3D அதுதான் அதிகமாக இருக்குது, அப்புறம் 2 F இருக்குது.
இப்போ இது கார்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, சரி இப்போ டியை வச்சு நம்ம அப்ளை பண்ண நினச்சோம் வச்சுக்கோங்களேன். இப்போ டி வந்து எதில் வருதுன்னா ஜி மேஜரில் மட்டும்தான் டி இருக்குது. நல்ல விஷயம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஜி அப்ளை பண்ணலாம். ஆனால் தேர்டு கவுண்ட்டு போனோடனே தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் பார்த்தா ரெண்டு எஃப் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஜி மேஜரில் எஃப் இருக்கான்னா எஃப் இல்லை, எஃப் மேஜரில் தான் எஃப் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு 1 பீட் மட்டும் வாசிக்கிறோம் கார்டு அப்படின்னா, நமக்கு ஜி மேஜர் வாசித்தா 3வது கவுண்டில் நல்லா இருக்காது, இடிக்கும். அப்போ எஃப் மேஜரை ஃபஸ்ட்லேயே வாசிட்டோம்னா இந்த 2 பாருக்கு செட் ஆகாது. வேணா உங்களுக்கு நான் கார்டு வாசி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ டி இருக்குதா, டி நல்லா ஜி மேஜரே போடுவோம். ஓகே, ஓகே. இப்போ இந்த பியானோ கார்டு வந்து பஞ்ச் பண்ணோன்னே சவுண்ட் வருது, அப்புறம் சவுண்ட் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுது. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் 2க்கும் நல்லா மேட்ச் ஆகுது. இங்கே வரும்பொழுது எஃப்க்கு அங்கே மேட்ச் ஆகாது. நமக்கு ஃபேட் ஆகிறனால பெருசாக தெரில, பட் பேஸ் கிட்டாரு எல்லாமே சேர்ந்து வாசிக்கும் பொழுது நமக்கு ரொம்பவுமே வித்தியாசமாக தெரியும் அந்த இடம். ஏன்னா 2 எஃப் வரனால நமக்கு வந்து அது ரொம்ப மேட்ச் ஆகாது. அப்போ இங்கேயே எஃப் கொடுக்குறோன்னாலும் நமக்கு வந்து இங்கே ஸ்டார்டிங்லேயே மேட்ச் ஆகாமல் போயிடும். ஸோ அப்போ இந்த 2 ப்ராப்ளம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, ஒன்று இங்கே ஜி மேஜர், அதாவது ஃபஸ்ட்டு கவுண்ட் ஃபஸ்ட்டு பீட் இருக்கு இல்லையா, தேர்டு மெஷரில் ஃபஸ்ட்டு பீட் வரும்போது ஜி மேஜர் கொடுத்துடணும். தேர்டு பீட் வரும்பொழுது என்ன பண்ணலாம், எஃப் மேஜர் கொடுக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஷன். ஸோ அப்போது ஜி, தேர்டு கவுண்ட் வரும்பொழுது எஃப். ஓகே, பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இப்போ மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ நல்லாவே வந்து இப்போது இருக்குது. சரி, அடுத்த மெஷர் இன்பநாமம். இன்பநாமம் இப்போ இன் பார்த்தீங்கன்னா ஈல இருக்குது, நான் அந்த 2 பார்த்தீங்கன்னா 2 டி வருது, அப்புறம் முடிகிறப்ப சீலை முடிஞ்சிடுது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. நம்ம கார்டு அப்ளை பண்ணும் பொழுது சில விஷயங்கள் நம்ம பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1, நோட்ஸை அடிப்படையாக வச்சு தான் கார்ட்ஸு. அப்போ எந்த நோட் அதிகமாக வருதோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் முதல்ல. 2வது, நமக்கு சில நேரத்தில் சில நோட் லென்த்தியாக வந்தாலும் சில நோட் குட்டியோண்டாக இருக்கும், ஆனால் அதுதான் லேண்டிங் நோட்ஸாக இருக்கும். இல்லை அந்த மெஷர்லேயே ஒரு பஞ்சிங் நோட் மாதிரி இருக்கும், அதுதான் டாமினேட் பண்ணும், அந்த டியூனை டாமினேட் பண்ணும். ஸோ அது பெரிய லென்த்தி நோட்ஸாக இருக்காது, ரொம்ப லவுடாக கூட இருக்காது, பட் லென்த்தியும் கம்மியாக இருக்கும். அது நிறையா வாட்டியும் அந்த மெஷரில் வராது, பட் அது டாமினேட் பண்ணும் அந்த டியூனில். ஓகேவா, அந்த டியூன் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து இப்போது சர்ச்சஸில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது அப்படின்னா நம்மலாம் சேர் போடுவோம் இல்லையா. இப்போ சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ அரேஞ்ச் பண்ணுறப்போ எல்லாருமே கீழே அரேஞ்ச் பண்ணுறாங்க, சூப்பர்வைசர் எல்லாம் கீழே இருக்கிறாரு. அழகாக ஒரு சேரை வரிசையாக அடிக்கிறாங்க, சேர்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க, நல்லா இருக்குது பார்க்குறது. அப்புறம் சூப்பர்வைசர் வந்து ஸ்டேஜில் இருந்து நின்று பார்க்குறாரு, ஏன்னா நம்ம ஓவரால் லுக்கு பார்ப்போம் இல்லையா. ஸ்டேஜில் நின்று பார்க்குறாரு. அப்போ ஒரு இடம் மட்டும் லைன் வித்தியாசமாக இருக்குது. அப்போது இங்கேருந்து சொல்கிற ஸ்டேஜிலேருந்து அந்த 2-3 சேரை லைட்டை இப்படி திருப்புங்க அப்படிங்கிறாரு. அவங்க திருப்பி வைக்கிறாங்க. திருப்பிட்டு பிரதர் இது கோணிட்டில் இருக்குது, இந்த பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறப்ப நல்லாவே தெரியுது, இது வந்து கோணி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சா பர்ஃபெக்டாக இதாக இல்லை, அலைனில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் அங்கே சொல்கிறார், இல்லை இங்கேருந்து பார்க்க அதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது, இங்கேருந்து லுக்குக்கு நல்லா இருக்குது, அதனால் அப்படியே விட்டுருங்க, நீங்கள் வந்து அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறார். ஸோ அப்போது
சில நேரத்தில் ஓவரால் கான்டெக்ட் ரொம்ப நமக்கு வந்து முக்கியம். ஸோ ஓவராலாக இருக்கிறப்போ நமக்கு எது பார்க்குறது எப்படி இருக்குது. ஸோ அதே போல் சாங்கில் நம்ம பேசிக் பிரின்சிபல்ஸ் அதுதான். பேசிக் பிரின்சிபல்ஸ் நம்ம எவ்ரி நோட்டுக்கும் எது டாமினேட் பண்ணுது, எது நிறையா வாட்டி வருது, இதை பொறுத்து நம்ம கார்டு அப்ளை பண்ணோம். எப்படி சேர் அரேஞ்ச் பண்ணுறோமோ அதுதான். பட் ஓவராலாக நம்ம நின்று பார்க்கும் பொழுது எது ஹைலைட் ஆகுது, எது டாமினேட் பண்ணுது, அந்த லைனை இல்லை அந்த ஃப்ரேஸை, அந்த டியூனை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார்டு அப்ளை பண்ணுவோம். சரியா? ஸோ அது நம்ம மைண்டில் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ இ வருது, அப்புறம் 2 டி வருது, ஒரு சி வருது. ஸோ நம்ம இ இருக்கிறனால இப்போது இ எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி மேஜரில் மட்டும்தான் இ வருது. ஆனால் டி 2 டி பார்த்தீங்கன்னா டி பார்த்தீங்கன்னா ஜி மேஜரில் தான் இருக்குது. அப்புறம் சி பார்த்தீங்கன்னா சி மேஜர்லையும் எஃப் மேஜர்லையும் இருக்குது. ஓகே. ஸோ அப்போது இங்கே வந்து நான் சி மேஜர் கொடுக்கலாம். இந்த இடம் வரும்போது இன்ப நாமம் ஃபுல்லாகவே நமக்கு சி மேஜர் வந்துடும். ஆனால் இங்கே டி இருக்கிறனால நமக்கு சி மேஜர் கொடுக்குறப்போ கொஞ்சம் நமக்கு அதே இதாக தான் இருக்கும். கொடுத்து பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ நீட்டாகவே இருக்குது. நமக்கு வந்து இப்போ 2 டி இங்கே இருந்தாலும் அது வந்து பெருசாக நமக்கு வந்து தெரியல இல்லையா? ஏன்னா சி மேஜர் வாசிக்கிறப்போ ரொம்ப பர்ஃபெக்டாகவே நமக்கு அது மேட்ச் ஆகுது. ஸோ அப்போது எல்லா நேரத்துலையும் நம்ம நோட்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் அதிகமான நேரத்தில் நோட்ஸ் முக்கியத்துவம் கொடுப்போம். ஓகேவா? அதுதான் பேசிக் பிரின்சிபல். பட் சம்டைம்ஸ் அந்த முக்கியமாக லைன் முடியும் பொழுது இல்லை அந்த டாமினேட் பண்ணுற இடம், அந்த சிம்பிளாக சொன்னால் ஓவரால் சொல்கிறதுல அது என்ன சொல்ல இப்போ தான் சொன்னேன். ஓகே. ஸோ அந்த ஓவராலாக லுக் பண்ணும் பொழுது பார்க்கும்போது எது நமக்கு டாமினேட் ஆகுது, ஸ்ட்ரெஸ், அதை பொறுத்து தான் கார்டு அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வரும்பொழுது சி. ஓகே. ஸோ அப்போது என்னென்ன கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு மெஷருக்கு சி மேஜர், இயேசுவின் நாமம் அதுக்கு சி மேஜர், சுவிநாமம் இனிதான நாமமுக்கு ஜி மேஜர், இணையில்லா நாமமுக்கு இணையில்லாக்கு ஜி, நாமமுக்கு எஃப், இன்ப நாமமுக்கு சி. ஓகேவா? இப்போ இந்த கார்டு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு நிறையா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். சில நேரத்தில் ஆப்ஷன்ஸ்னால் இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து ஆமாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். திஸ் ஆர் தட், அதாவது இதுவும் வாசிக்கலாம் அதுவும் வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அது இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சி மேஜர் வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே டி இருக்கிறனால மேபி நமக்கு டைரெக்டாக சிக்கு போயிடாமல் திரும்ப இங்கே ஜி மேஜர் போயிட்டு சி போடலாமா? இப்போ இங்கே ஜிஎஃப் போயிருக்கோம் இல்லையா? அதே போல் இங்கே ஜிசி கொடுத்தா நல்லா இருக்குமா? நம்ம கெஸ் இது பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜி மேஜர் ஃபஸ்ட்டு 2 கவுண்ட்டுக்கு ஜி மேஜர். ஆனால் ஜி வந்து நான் செகண்ட் கவுண்டில் கொடுக்கல, ஃபஸ்ட்லேயே கொடுத்துறேன். ஏன்னா நடுநடுவில் ரொம்ப இதாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கவனிங்க. ஓகே. இப்போயும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. சி மேஜர் கொடுத்தப்பையும் நல்லா இருந்துச்சு, ஜி மேஜர் போயிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கு. ஸோ எப்போதுமே நம்ம பாட்டு அப்ளை பண்ணும்போது இப்போ சி மேஜர்னா சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், அந்த லைன் முடியும் பொழுது, பல்லவி முடியும் பொழுது நிறையா எண்டிங் வர இடத்துல ஜி மேஜர் போயிட்டு சிக்கு வந்து முடியும். ஆல்மோஸ்ட் நிறையா பாட்டில் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும் வாசிக்கிறப்போ, நோட்ஸ் எடுக்கிற பொழுது. அப்போ சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் அந்த லைன் முடியும் பொழுது இல்லை பல்லவி முடியும் பொழுது எவ்ரி டைம் அந்த ஒரு டியூன் எண்ட் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா எஃப் போயிட்டு சி வந்து முடியாது, ஜி மேஜர் போயிட்டு சி வந்து முடியும். ஸோ அது நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். இது மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ நான் கார்டு அப்ளை பண்ணது ஜஸ்ட்டு ஃபேமிலி கார்டு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா? ஃபேமிலி கார்டு மட்டும்தான். இது 3 மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமாக போதும். ஓகேவா? நம்ம கார்டு ப்ரொகஷன் பார்த்தப்பே சொல்லியிருப்பேன். இந்த 3 கார்டு போதும். எப்படின்னா நம்ம சி மேஜர் ஸ்கேலில் 7 நோட்ஸ் இருக்குது. சிடிஎஃப்ஜி ஏபி. சி மேஜரில் சி வந்துடும், ஜி மேஜரில் டி வந்துடும், சி மேஜரில் இ, எஃப், ஜி, ஏபி. அப்போ சி மேஜர் ஸ்கேலில் இருக்க 7 நோட்ஸ் தான் பாட்டு ஃபுல்லாக மாறி 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 வரும். இப்போ இந்த பாட்டு நோட்ஸ் இருக்குது இல்லையா? இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் சி மேஜர் ஸ்கேல் மட்டும்தான் இருக்கும். ஷார்ப் வராது, ஃப்ளாட் வராது,
வேறு எதுவுமே வராது. அப்போ சி மேஜர் ஸ்கேல் வந்து அந்த 7 நோட்ஸ் தான் மாறி 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 வரும். ஆக்டேவ் மேலே கீழே போகலாம், பட் அந்த 7 நோட்ஸ் தான் மாறி மாறி நமக்கு வந்து வரும். அப்போது அந்த 7 நோட்ஸ் தான் வரனால நம்ம அந்த ஃபேமிலி கார்டு மட்டுமே போதுமானது, ஃபேமிலி கார்டு மட்டுமே மோர் தேன் இனஃப். பட் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணும், ஐ வாண்ட் ஒரு நியூ வேணும் அப்படின்னா நம்ம அப்போ தான் கார்டு இம்ப்ரூவைசேஷன், இது பேசிக்காக நமக்கு போதும், நல்லாயிருக்கும். கார்டு இம்ப்ரூவைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசிக்குது அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் மாவு இருக்குன்னா தோசை ஊற்றி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்றோம், பசியாக அடங்கிடும். பசிக்குது, ஒரு தோசை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்றோன்னா பசியாக அடங்கிடும். ருசின்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு நாக்கு இருக்குல்ல, நாக்கு ருசி, அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த தோசை வேண்டாம், எனக்கு வந்து ஊத்தாப்பம் தான் வேணும் அப்படின்னு. இன்னொன்று இல்லை எனக்கு ஊத்தாப்பம் வேண்டாம், கீ ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு, அந்த ரோஸ்ட்டு, மசாலா தோசை, அப்படி லிஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தா அதுக்கு ஒரு 10 கிளாஸ் எடுக்கலாம் போல இருக்குது. அப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் எதுக்கு அப்படின்னா ருசிக்காக, டேஸ்ட்டுக்காக. அப்போது அது நல்லா இருக்கும்போது நல்லா தான் இருக்குது. வெறுமனே தோசை ஒரு சட்னி சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுவே கீ ரோஸ்ட்டு போட்டால் ஆஹா அது இன்னும் சூப்பராக இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அப்போது நம்ம அந்த டேஸ்ட்டு வேணுங்கிறப்ப என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், புது டைப்ஸு, அப்படி எப்படி என்னென்னமோ செய்கிறோம். அதே தான் மியூசிக்லையும். இப்போது நமக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க, சி மேஜரில் ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர் ரொம்ப சூப்பராக வாட்ச் பண்ணிக்கலாம், திருப்தியாக இருக்கும், ஒன்றும் அது தப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப குறையாலாம் இருக்காது, வயிறு ரொம்ப மாதிரி நல்ல மோர் தேன் எனஃபாக இருக்கும். பட் இன்னும் டேஸ்டியாக இருக்கணும், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும், இது ஒரே மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக வாசிக்கணும், இன்னும் அப்படின்னு நம்ம அந்த ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் அப்படி நம்ம விரும்பும் பொழுது தான் நமக்கு இந்த வேறு வேறு கார்டு வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு அது அவசியமாக அது வந்து இருக்கும். சரியா? அப்போ முதல்ல ஓகே இப்போ வந்து நம்ம மேஜர் கார்டு மட்டும் இருப்போம். பட் நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்குல்ல, ஆட் 9, சஸ் கார்டு. ஸோ நல்லா தான் இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட் கார்டு பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நானுமே எல்லா மாதிரி வச்சேன். ஆரம்பத்தில் வெறுமனே மேஜர் கார்டு மைனர் கார்டு மட்டும் தான் வாசித்தேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும்போது என்ன தான் கார்டு யூஸ் பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு லேர்ன் பண்ணுற டைமில் போட்டு தேடி எடுத்து வாசிக்கிறப்போ, அந்த ப்ரொஃபஷனல் கார்டு வாசிக்கிறப்போ நல்லாவே தான் இருக்குது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த டேஸ்ட் வந்து. ஸோ இட்ஸ் நாட் ராங் இல்லையா? நம்ம இன்னும் ருசியாக இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பில்லை. ஸோ அது வந்து ஒரு நல்ல நமக்கு ஃபீலை கொடுக்குது. ஸோ நார்மலை விட நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அப்போது அது தப்பில்லை. பட் நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே இன்றைக்கே எல்லாத்தையும் போட்டு குழப்பினோம்னா நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டமாயிரும், ரொம்ப குழப்பின மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணோன்னா வி வில் நோ. ஓகே, ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம எக்ஸசைஸ் நான் கொடுக்குற சாங்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஸ்டிக் டு த ஃபேமிலி கார்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அப்போது இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பல்லவிக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன் இல்லையா, பல்லவிக்கு மட்டும் போட்டிருக்கேன், இந்த கார்டு போட்டிருக்கேன். ஸோ சாங் வந்து நம்ம இந்த பாட்டுக்கு வந்து சிலபிள் பிரிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபிள் பிரிக்கலை அப்படின்னா பாட்டை எழுதணும், சிலபிள் பிரிக்கணும். இது வந்து 4x4 தான். ஸோ அதனால் நீங்கள் பேப்பரில் 1 2 3 4 1 2 3 4 போட்டுட்டு நான் ஆடியோ லிங்க்கை நான் அனுப்புகிறேன், யூடியூப் லிங்க்கும் அனுப்புகிறேன், ஆடியோ ஃபைலும் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு எவ்ரி ஒன்றுக்கு என்ன சிலபிள் வருது அதை மூலம் எழுதிட்டு அப்புறமேட்டு தான் இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ அப்போது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லவி சரணம் இருக்குது. சரணத்துக்கு நான் கார்டு அப்போ இல்லை, நீங்கள் தான் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க, அது அசைன்மெண்ட்டாக. ஓகே, பாவத்தை போக்கும் பரம சந்தோஷம். ஸோ அப்போ வந்து இந்த சரணத்துக்கு நீங்கள் தான் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க. நல்லா கவனிங்க, கார்டு அப்ளை பண்ணுறப்போ எல்லோரும் ஒரே மாதிரி கார்டு அப்ளை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சரியா? இப்போ நான் சொன்னது போல் இங்கே ஜி மேஜர் போயிட்டு சி மேஜர் போகிறோம், நல்லா தான் இருந்துச்சு. சி மேஜர் இங்கேயே சி மேஜர் போயிட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜி மேஜர் போயிட்டு சி தான் போகணும், இங்கே ஜி போகாமல் இங்கே சி போடவே கூடாது, அப்படி இல்லை. நோபடி கேன் சே தட் இதுதான் இங்கே தான் வரும், இந்த கார்டு இப்படி தான் இங்கே வரணும், அப்படி இல்லை. கரெக்டான கார்டு வாசிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அந்த கார்டு யூஸ் பண்ணுறப்போ மாறும். தப்பான கார்டு வாசிக்கக்கூடாது. நம்ம இங்கே நோட்ஸ் ஒன்று இருக்குது, நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒரு கார்டு வாசிக்கிறோன்னா
அதுக்கு பேர் டிஸ்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கார்டு தான் வாசிக்கக்கூடாதே ஒழிய, பட் இந்த நோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கார்டு அந்த 2 கவுண்டோ 4 கவுண்டோ வி கேன், அது நம்முடைய வாசிக்கிறவங்களோட இஷ்டம் தான். என்கிட்ட சில பேர் என்கிட்ட கேட்பாங்க இது என்ன கார்டு போடலாம் அப்படின்னு. உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை போடுங்க, பட் நோட்ஸ் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் சரணத்துக்கு என்ன பண்ணணும், கார்டு அப்ளை பண்ணணும். ஸோ நான் இந்த நோட்ஸ் நான் அனுப்புவேன். ஓகே, இந்த நோட்ஸ் இல்லையா, சாங் லிரிக்ஸுக்கு மேலே அந்த நோட்ஸ் இருக்கும், அதை நான் அனுப்புவேன். ஜஸ்ட் நீங்கள் கார்டு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்ஸை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாவத்தை போக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 G இருக்குது, அதுதான் டாமினேட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பயமதையில் 4 F வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 E வருது. அடுத்த வச்சல DBD 2 C. ஸோ பார்க்குறப்ப ஐடியா கிடைக்கும். ஓகே, நீங்கள் பண்ணுங்கள். சரியா, நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாட்டு. அடுத்து வந்து தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, இதுவும் நம்ம சிலபல் பிரிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதுக்குமே நம்ம எவ்ரி ஃபஸ்ட்டு கவுண்ட்டுக்கு தான் கார்டு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெஷர் பார்த்தீங்கன்னா என்ன கார்டு வருது, என்ன நோட்ஸ் இருக்குன்னா, இந்த பாட்டுமே சி மேஜரில் தான் இருக்குது. ஸோ அதனால் சி மேஜர் ஃபேமிலி கார்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேனினி மயிலும், அப்போது 3 E வருது, இங்கே ஒரு E, அப்போ 4 E இருக்குது. ஓகே, 1 2 3. ஆனால் 4th பீட் இல்லையா, இதை வந்து பீட்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் பீட், செகண்ட் பீட், தேர்ட் பீட், 4th பீட் அப்படின்வோம். இதை வந்து மெஷர்னு சொல்லுவோம். இந்த 4 பீட்டும் சேர்ந்தது ஒரு மெஷர். ஓகே, ஆனால் 4th பீட்டில் மட்டும் F இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ அப்போது 4 E இருக்கனால மேஜர் கார்டு ஃபேமிலி கார்டில் பார்த்தோம்னா சி மேஜரில் தான் E வருது. அப்போ இங்கே F இருக்குது, பட் ஓகே நம்ம அதை அப்படியே சைடில் வச்சுக்கலாம். அப்போ நம்ம சி அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஒரு ஆக்டிவ் கீழே இறக்கி விட்டுருவோம். நைஸ். ஓகே, இப்போ கவனிச்சுன்னா தெரியும் அந்த நோட்ஸ் வந்து 4th பீட்டில் F இருக்குது. ஆனால் பெருசாக அது தெரில. ஏன் தெரிலன்னா, இந்த கார்டு வாசிக்கிறப்போ நம்ம இங்கே 1 தான் பஞ்ச் பண்ணுவோம். பஞ்ச் பண்ணிட்டோன்னே பியானோ மோஸ்ட்லி வாசிக்கிறப்போ போக 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 சவுண்டு ஃபேட் ஆகிட்டே போகும். ஓகே, பார்த்தேன் தெரியும். ஸோ ஃபேட் ஆகிட்டே போகிறனால நமக்கு இங்கே வந்து வரும்பொழுது பெரிய கூட தெரில. பட் பேஸ் கிட்டார், இன்னும் சில கார்டு இப்படிலாம் சேர்ந்து நிறையா வாசிக்கிறப்போ மேபி ஸ்லைட்டாக நமக்கு வித்தியாசம் கொடுக்கலாம். பட் அதை ஃப்யூச்சரில் நம்ம சேஞ்ச் பண்ண பார்த்துலாம். இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு கவுண்ட் இல்லை 3rd கவுண்ட் வேணால் நம்ம இப்போதைக்கு அதை மட்டும் பார்ப்போம். இந்த 4th பீட்டில் சேஞ்ச் பண்ணுறதுலாம் லேட்டராக நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப கட்டாயம் கிடையாது, இங்கே 4th மாற்றியே தான் ஆகணும். ஏன்னா பெருசாக அது தெரில. ஸோ அப்படிங்கிறப்போ நான் சொன்ன மாதிரிலாம் ஓவரால் கான்டெக்ஸ்ட். ஸோ ஓவரால் கான்டெக்ஸ்டில் சி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இப்போ சிலே நம்ம ஸ்டிக் டு த சி மேஜர். ஓகே, ஓகே, தேனினி மயிலும் போட்டாச்சு. அடுத்து இயேசுவின் நாமம் 2வது மெஷர். இந்த பாட்டில் 2வது மெஷர். ஓகே, ஸோ 2 E முடிகிறப்ப E. ஸோ அதே போல் நம்ம இந்த நோட்ஸை வச்சு கார்டு அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு நிறையா வாட்டி வருது, அது எது வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வருது. ஸோ ஒன்று, அதே போல் எந்த நோட் ரொம்ப நேரம் லென்த்தியாக இருக்குது, அதாவது டியூரேஷன், நோட் டியூரேஷன் சொல்லுவோம். ஸோ இதை 3 எப்போ நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கும் 2 E, முடிகிறது ஒரு E. அப்போ 3 E டாமினேட் பண்ணுது ஸ்டார்டிங் அண்ட் எண்டு. நடுவில் DCD வருது. பட் அதை ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது கான்டெக்ஸ்டில் சி மேஜர் ஓகேன்னா அதே வாசிச்சிடலாம். இது ரொம்ப டாமினேட் பண்ணல, தனியாக கூட தெரிலனா நம்ம சி மேஜர்லேயே நம்ம திரும்பவும் அப்படியே இருக்கலாம். ஒன்றும் இட்ஸ் நாட் ராங். ஓகே, அப்போது ஓகே, பெருசாக நமக்கு ஒன்றுமே தெரில அந்த டிசிடி வரும்பொழுது. ஏன்னா இப்போ சி மேஜரில் பார்த்தீங்கன்னா சி வந்துடும், ஜஸ்ட் இந்த 2 D தான். ஆனால் பெருசாக அது தெரில. அப்போ நம்ம சி மேஜரில் இருந்துடலாம். ஓகே, திவ்யம் 3வது மெஷரில் பார்த்தீங்கன்னா
இங்கே 2 டி, ஸ்டார்டிங்கில் 2 டி, அப்புறம் இங்கே ஒரு டி, 3 டி, அப்புறம் இங்கே ஒரு பி. இப்போ எந்த மேஜர் ஃபேமிலி கார்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி மேஜரில் தான் டியும் இருக்குது பியும் இருக்குது. அப்போ 2 சி மட்டும் நடுவில் இருக்குது. அப்போ ஆனால் டாமினேட் பண்ணுறது கண்டிப்பாக ஜி மேஜர் தான் பண்ணும். அப்போ நம்ம ஜி மேஜரை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஜி மேஜர். ஓகே, ஒரு ஆக்டேவ் கீழே இறக்கி. ஓகே, ஓகே. ஸோ அப்போது இதுலேருந்து ப்ளே பண்ணுவோம். ஓகே, ஸோ நல்லா இருக்குது. அது ரொம்ப லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? மேலே போட்டுக்கலாம். ஓகே, ஓகே. ஜி நல்லாவே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் கார்டு மாற்றலை, ஜி மேஜர் தான். அந்த இந்த பி இருக்கு இல்லையா, பியில் கீழ் ஆக்டேவ் இருந்துச்சு. ஸோ இந்த கீழ் ஆக்டேவ் இருந்தனால எனக்கு இந்த பி கேட்குறப்போ ஒரு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் நீங்கள் ப்ளே பண்ணும்பொழுது லோ பி நல்லா தான் இருக்குன்னா இந்த கார்டு இன்வர்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம இன்வர்ஷன். அப்போ கார்டு இன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ வி கேன் ப்ளே. அது ஒருடைய டேஸ்ட் மாறும் இல்லையா. சில பேர் காரம் தூக்கலாக போட்டுருவாங்க, என்னங்க காரம் தள்ளி போட்டுறீங்க, எங்கே சூப்பராக இருக்குங்க அப்படின்னாங்க. ஸோ ஒருத்தருடைய டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ அதே போல் ஒரு கீபோர்டிஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே கார்டு அப்ளை பண்ணுறப்போ அதை ஃபீல் பண்ணுவோம், எனக்கு இந்த இன்வர்ஷன் பிடிக்கல, இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ யூ கேன் ப்ளே விச் இன்வர்ஷன் யூ லைக், யூ கேன் ப்ளே. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ கேட்குறப்ப இந்த பி வந்து என்னமோ செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த பிக் பதிலாக அடுத்த மேலே ஆக்டேவ் பி போட்டேன் இன்வர்ஷன். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை நான் செய்கிறேன். ஆனால் எல்லோரும் இப்படி தான் பண்ணணுன்னு கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ கேன் யூஸ் த இன்வர்ஷன் ஆஸ் யூ லைக். ஓகே. ஸோ அடுத்த மெஷரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோட்டு தான், சி மட்டும் தான். இது வந்து அடுத்த ஃப்ரேஸ் ஆரம்பிக்குது 4th இல்லையா, அதை அங்கே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த முடிகிறது பார்த்தீங்கன்னா சியில் வந்து முடிஞ்சிருது. ஓகே, திவ்ய மதுரமே. ஸோ முடிஞ்சிருது. அப்போ சி மட்டும்தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம என்ன பண்ணலாம், சி மேஜர். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சம்டைம்ஸ் வி ஹேவ் சம் ஆப்ஷன். இப்போ இந்த மேஜர் கார்டு ப்ரோஷன் பார்த்தீங்கன்னா சி மேஜர்லேயும் சி வருது, எஃப் மேஜர்லேயும் சி இருக்குது. ஸோ அப்போ நான் சி மேஜர் கொடுத்தாலும் எனக்கு மேட்ச் ஆகும், எஃப் மேஜர் கொடுத்தாலும் மேட்ச் ஆகும். நம்ம இப்போ அதை செக் பண்ணி பார்த்துடலாம். டி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ எஃப் மேஜர் கொடுக்குறேன். ஓகேவா, எஃப் மேஜர். ஓகே, ஸோ எஃப் மேஜர் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இதுலேருந்தே வரும். ஓகே, இதில் எனக்கு எஃப் ரொம்ப ஹையாக இருக்குது, கொஞ்சம் எஃப் இல்லை, அந்த சி நோட்டு ஹையாக மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஆக்டேவ் கீழே இறக்கிட்டேன். ஓகே, யா, ஐ லைக் இட். ஓகே, ஸோ இப்போ எஃப் மேட்ச் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ மேட்ச் ஆச்சு, நல்லா தான் இருக்குது. ஆனால் நிறையா நேரத்தில் வந்து அப்போ எங்கே வேணால் சி வந்தாலும் எஃப் யூஸ் பண்ணலாமானா கிடையாது, எடுத்து மேட்ச் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் இப்போ சி மேஜர் கார்டு ப்ரொக்ரஷனில் ஸ்டார்டிங் நோட்டாக சி வருது அப்படின்னா அங்கே சி மேஜர் தான் மேட்ச் ஆகும். அப்போது இந்த எஃப் மேஜர் எங்கன்னா கடைசி முடியுது இல்லையா, பல்லவி முடிகிறது இல்லை சரணம் முடிகிறது, எண்டிங், அங்கே சி மட்டும் வந்து முடிஞ்சிச்சுன்னா நமக்கு எஃப் மேஜர் நல்லாவே மேட்ச் ஆகும். அதே போல் நடுவுலையும் லைன் முடிகிறப்போ நிறைய இடத்துல நம்ம எஃப் மேஜர் யூஸ் பண்ணலாம், நடுவுலையும் யூஸ் பண்ணலாம். பட் எவ்ரி டைம் நம்ம நடுவில் யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சி மேஜர் போல் மேட்ச் ஆகாது. சரியா? அப்போது ஸ்டார்டிங் நோட்டாக சி வரும் பொழுது, நடுவில் வரும் பொழுது, சிஇ இப்படி வரும் பொழுது நமக்கு சி மேஜர் தான் இருக்கும். கடைசியில் பல்லவி முடிகிறது, சரணம் முடிகிறப்ப லாஸ்ட் நோட் அதுவும் நல்லா லென்த்தியாக வருது, தரரா அப்படி சி மட்டும் லென்த்தியாக வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுவும் முடிகிற இடத்துல வருது அப்படின்னா நம்ம எஃப் மேஜர் யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். சரியா? அப்போது திரும்ப தடவை ஃபஸ்ட்லேருந்தே வாசிச்சார். தேனினி மயிலும்க்கு சி, இயேசுவின் நாமம்க்கும் சி தான்,
திவ்ய மதுரமா அதுக்கு ஜி, மே வரும் பொழுது எஃப்க்கு வந்துடுறோம். ஆர்சி ரெண்டுமே ஒன்று போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்டு ப்ரோக்ரஷன் வந்து நமக்கு நோட்ஸ் மாறினா தான் கார்டு மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேனி மயிலுக்கும் சி, ஏஸ்வி நாமுக்கும் சி, அட என்னங்க இதுக்கும் சி அதுக்கும் சியா, அதெல்லாம் முடியாது, ஏதாவது ஒன்று மாற்றணும். அப்படி இல்லை. ஸோ நோட்ஸ் அப்படி இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம். பட் நமக்கு கார்டு வேறு கார்டு அப்ளை பண்ணோன்னா அப்ளை பண்ணலாம். அப்போ எப்போனா நம்ம ரிலேட்டிவ் மைனர் இன்னும் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நோட்ஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், சி மேஜருக்கு பதிலாக வேறு என்னென்ன அங்கே அப்ளை பண்ணலாம், அப்படி நம்ம சூஸ் பண்ணி நம்ம வேறு கார்டு பிடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே எஃப் மேஜர் போட்டிருக்கோம், சி மேஜர் ஒரு தடவை போட்டு பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த எஃப் மேஜர் அப்படியே இங்கே வச்சுட்டு இந்த சி மேஜர் இங்கே கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ கீழே சி மேஜர் தான் இருக்குது, எஃப் இருக்குது. நீங்கள் அந்த ஓகே அப்போ இங்கேயும் மாற்றிடும், இங்கே மாட்டியாது. ஓகே, ஸோ அப்போ சி மேஜர் வருது. ஓகே, ஸோ அப்போ நல்லா கவனிச்சுனாவே தெரியும். நம்ம சி மேஜர் போட்டப்போ நல்லா இருந்துச்சு, எஃப் மேஜர் போட்டப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். எனக்கு எஃப் பிடிக்குது, அதனால் எஃப் வச்சுக்கிறேன். அதனால் எல்லோரும் எஃப் தான் அவசியம் கிடையாது. ஸோ இதே போல் சில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நீங்கள் கார்டு அப்ளை பண்ணுறப்ப அது இருக்கிறது நல்லது. உங்களுடைய டேஸ்ட் இருக்குல்ல, உங்களுடைய யூனிக்னஸ், அப்போ தான் அது நீங்கள் நல்ல வளர முடியும். ஸோ சில நேரத்தில் வந்து எல்லா நேரத்துலையும் காப்பி அடிக்கிறது நல்லது கிடையாது. ஒரு சில நேரத்தில் காப்பி அடிக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் நமக்கு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் நம்ம ஜஸ்ட்டு காப்பி அடித்தோம் அப்படின்னா நம்முடைய டேலண்ட் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக வளராது, ஜஸ்ட்டு காப்பி பண்ணோம் அப்படின்னா. ஸோ அப்போது இந்த வெரைட்டிஸ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் நிறைய மிஸ்டேக் வரலாம், மிஸ்டேக் வந்து விட்றாதீங்க. மிஸ்டேக் வந்தாலும் வி வில் லேர்ன் ஃப்ரம் எவரி மிஸ்டேக். ஓகேவா, தப்புன்னு தான் கற்றுக்க முடியும். ஸோ நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கிறேன், நிறையா தப்பான கார்டு வாசிருக்க ஆரம்பத்தில். ஏன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். பட் ஐ லேர்ன் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி மிஸ்டேக். ஸோ எல்லா மிஸ்டேக்லேருந்து ஓகே நம்ம தப்பு பண்ணுறோம், இப்படி வாசிக்கணும், இது இங்கே வாசிக்கக்கூடாது, அப்படி லேர்ன் பண்ணேன். ஸோ அதே போல் நிறைய மிஸ்டேக் ஆகுதுன்றதுக்காக டோன்ட் ஃபீல் பேட். ஸோ நம்ம அதுலேருந்து ஒன்று என்ன பண்ணோம், நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த பாட்டுக்கும் நம்ம சிலபல் பிரிச்சிருப்போம், எவ்ரி ஒன்றுக்கும் சிலபல் எழுதியிருப்போம். நான் ஷீட் அனுப்புகிறேன், அந்த ஷீட்டை பார்த்து நீங்கள் ஏற்கனவே அந்த சிலபல் எழுதிருப்பீங்களா எவ்ரி ஒன்றுக்கு மேலே, அங்கே இந்த கார்டை எழுதி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எழுதி வாசிக்கிறதுக்கு இதாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இன்னொரு பாட்டு இருக்குது, இது வந்து போனஸ் சாங். போனஸ் சாங் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்றும் என்றும் துதித்திடுவேன். ஓகே, ஸோ இதுவும் நான் சி மேஜர் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த எல்லா பாட்டுமே வந்து சி மேஜர் தான் பாடுவாங்களான்னா கிடையாது. நம்ம லேர்னிங்காக எல்லாத்தையும் சி மேஜரில் பார்க்குறோம். இயேசுவின் நாமம் தான் நம்ம பாட்டு வந்து எஃப் மேஜரில் பாடுவோம். தேனின் மயிலுமே நம்ம டி மேஜர் ஆர் எஃப் மேஜர் ஆர் இ மேஜரில் பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பார்த்தீங்கன்னா டி மேஜரில் பாடுவோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் பாடுவோம். பட் நமக்கு லேர்னிங்காக எல்லாத்தையும் நம்ம சி மேஜரில் வாசிக்கிறோம். வேணால் நமக்கு வாசிக்கும் பொழுது நோ ப்ராப்ளம், வி கேன் பிளே இன் எனி ஸ்கேல். பட் பாடும்பொழுது தான் நமக்கு வோக்கல் ரேஞ்ச் நமக்கு முக்கியம், எல்லோரும் சேர்ந்து பாடணும். ஏன்னா ரொம்ப லோ நோட்ஸ் போச்சுன்னா வாய்ஸ் வெளியே வராது, ரொம்ப ஹை நோட் போச்சுன்னா தொண்டை பிடிச்சிக்கும், பாட முடியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்படி இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஹை நோட் வாசித்தாலும் வாசிக்கலாம், லோ நோட்டும் வாசிக்கலாம், பெருசாக அது கஷ்டப்பட பொருளாம் கிடையாது. ஸோ அப்போ வோக்கல் இருக்கிறப்போ நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கேலில் தான் பாடணும். டி மேஜர்னா டியில் தான் வாசிக்கணும். அப்போ தான் பாடுறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். பட் லேர்னிங்காக நம்ம மியூசிக் மட்டும் வாசிக்கிறோன்னா நம்ம எந்த ஸ்கேலில் வேணால் வாசிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுவும் நான் சி மேஜர் தான் போட்டிருக்கேன். அப்போ சி மேஜர் ஃபேமிலிக்காக நமக்கு சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட நோட்ஸ் ஓகே. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் சொன்ன இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட், செகண்ட் பீட், தேர்ட் பீட், ஃபோர்த் பீட் வரும்போது 2 எஃப் வருது. ஆனால் 2 ஜி நல்லா இங்கே ஒரு பெரிய ஜி, ஸோ நல்லா லென்த்தியாக நமக்கு ஒரு ஜி வருது, திரும்பவும் ஒரு ஜி வருது. ஓகே, நான் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அதில் மைண்டில் வச்சுக்கணும். அப்படி நிறையா சொல்கிறத ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ரெக்கார்டட் கிளாஸையும் ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயம் நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுல வந்து நோட்ஸ்
ஓவரால் கான்டெக்ஸ்ட், அப்புறம் நியர் கான்டெக்ஸ்ட், அப்புறம் ஸ்டார்டிங் நோட், இப்படி நிறைய விஷயம் இருக்கும். அது ஒரே நேரத்தில் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் திரும்ப பார்த்தா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நல்லா கவனம் பாருங்கள். ஓகே, இப்போது இந்த பாட்டு ஜி நோட்டில் ஆரம்பிக்குது, 2 ஜி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சி மேஜர்லேயும் ஜி இருக்குது, ஜி மேஜர்லேயும் ஜி இருக்குது. அப்போது பை டிஃபால்ட்டாக நான் சி மேஜரும் வாசிக்கலாம், ஜி மேஜரும் வாசிக்கலாம். ஏ ஓகே, ஆனால் இங்கே ஜி மேஜர் வாசித்தா செட் ஆகுமா? போட்டு பார்த்துடலாம். ஜி. ஓகே, ஸ்தோத்திரம். ஓகே, ஆக்டேவ் இறக்காம விட்டேன், ஏதோ ஒன்றே ஆக்கி விட்டுரும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்றும் டிஸ்கார்டு கிடையாது. நம்ம தப்பான கார்டு வாசிக்கல. ஜி நோட் 2 பெருசாக லென்த்தியாக வருது, ஜி மேஜர் வாசிச்சா ஓகே ஃபைன். திரும்ப ப்ளே பண்ணுறேன், கவனிங்க. ஓகே, இப்போ நான் சி மேஜர் கொடுக்குறேன் பாருங்கள். ஜி மேஜருக்கு பதிலாக சி, ஜி அப்படியே தள்ளி வச்சுக்குவோம். ஓகே, ஓகே. இப்போது என்ன அப்படின்னா ஜி மேஜர் மேட்ச் ஆச்சு, சி மேஜரும் மேட்ச் ஆகுது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ ஜி மேஜர் கார்டில் என்ன அப்படின்னா ஜி, பி, டி. ஓகே, ஸோ நம்ம இப்போ சி மேஜர் சொல்லும் பொழுது ரூட் கார்டு அப்படின்னா சி மேஜர் தான் ரூட் கார்டு. ஏன்னா இப்போ சி மேஜர் ஸ்கேலில் ரூட் நோட் அப்படின்னா அந்த ஆரம்ப நோட், முதல் நோட்டு தான் ரூட் நோட். இப்போ சி மேஜர் ஸ்கேலில் ஃபஸ்ட் நோட் என்னென்னா சி, அப்போ சி இருக்கு, அப்போ சி தான். அப்போது அந்த சி, அப்போ சி மேஜர் அந்த சி தான் ரூட் நோட். அப்போ ரூட் கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது சி மேஜர் ஸ்கேலில் சி தான் ரூட் நோட். அப்போது சி மேஜர் கார்டு தான் ரூட் கார்டு. எஃப் மேஜர், ஜி மேஜர் ஃபேமிலி கார்டாக யூஸ் பண்ணுறோம், பட் ரூட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது சி மேஜர் தான். அப்போது சி மேஜர் ஸ்கேலில் ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா அநேக இடத்துல சி மேஜர் கார்டு டாமினேட் பண்ணும். இப்போ இங்கேயும் ஸ்டார்டிங் இடம் அப்படிங்கிறனால ஜி மேஜரில் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஸ்மூத் ஸ்டார்ட் மாதிரி இருக்காது. ஏன்னா ஜி மேஜர் சொல்லும்பொழுது பி, டி அந்த நோட்ஸ்லாம் அதில் ஆட் ஆகுறனால அது நடுவில் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அப்போது ஜி மேஜரை விட சி மேஜர் பர்ஃபெக்டாக இங்கே மேட்ச் ஆகும். ஜி மேஜர் மேட்ச் ஆகாதுன்னு கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், டிஸ்கார்டு தப்பான கார்டு அப்படி கிடையாது, கரெக்டான கார்டு தான். ஆனால் ஜி மேஜர் கார்டை விட சி மேஜர் கார்டு ரொம்ப நல்லா அதில் மேட்ச் ஆகுது, அதில் செட் ஆகுது, அதுதான். ஓகே, ஸோ அப்போது ஜி மேஜர் வந்து நம்ம தப்புன்னு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஜி வருது, பாட்டோடைய ஆரம்பம் ஸ்டார்டிங், அப்போது ரூட் கார்டு தான் அதிகமாக இங்கே மேட்ச் ஆகும். அப்போ ஜி மேஜரோட சி மேஜர் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறனால நம்ம இங்கே சி மேஜர் தான் வாசிக்கணும். ஜி மேஜர் வாசிக்கிறோம் அப்படின்னா தப்பு கிடையாது. பட் அந்த சாங் அந்த லீட் பண்ணும்போது கொஞ்சம் சி மேஜர் போல் அது இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் வாசித்து பார்த்தோம், நீங்களுமே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி நம்ம ஒன் டைம் வாசிக்கிறப்போ இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சாங் நோட்ஸு கார்டு மட்டும்தான் இருக்குது. பட் நம்ம கீபோர்டில் வாசிக்கிறப்போ ட்ரம்ஸு, பேஸ் கிட்டார், அதில் அக்காஸ்டிக் கிட்டார் நிறையா அந்த அக்கம்பனிமெண்ட்டை வந்து நிறையா சேரும். அப்போ நிறையா சேரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியும். நீங்கள் கீபோர்டில் வாசித்து பாருங்கள். நம்ம நார்மலாக 4x4 ரிதம் 8 பீட் பேலட் இருக்கும் யமஹாவில். மற்றதில் கூட 8 பீட் இல்லை பீட் பேலட் அந்த மாதிரி இருக்கும் மற்ற போர்ட்லேயுமே. ஸோ பேசிக் 4x4 ரிதம். ஸோ நீங்கள் போட்டுட்டு அக்கம்பனிமெண்ட்டுன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போல் நீங்கள் இந்த பாட்டுக்கு ஃபஸ்ட்டு சி மேஜர் வாசிங்க, அதே போல் ஜி மேஜரும் வாசிங்க. நல்லாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சி மேஜர் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் நம்ம இங்கே சி மேஜர் தான் கொடுப்போம்.
அப்போது ஓகே, ரெண்டாவது மெஷரில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 2 இ, இங்கே ஒரு இ, இங்கே ஒரு சி. ஸோ 2 இ ஒரு சி டாமினேட் ஆகுது. ஸோ கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிஇ எதில் இருக்குன்னா சி மேஜரில் தான் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம சி மேஜரே என்ன பண்ணலாம், போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கும்போது ஓகே, ஸோ இப்போ 2 இடத்துலையுமே சி வருதே, வேறு கார்டு மாற்றலாமானா மாற்றலாம். இப்போ நம்ம ஃபேமிலி கார்டு மட்டும் பார்க்குறதுனால நம்ம அதை பார்க்கல. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம வந்து என்னென்ன கார்டு சேஞ்ச் பண்ணலாம் அதில் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி கார்டு மட்டும் பார்ப்போம், கொஞ்சம் வாசிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, செகண்ட் மெஷர்லேயும் நம்ம சி மேஜரில் தான் இருக்கும், ஏன்னா நோட்ஸ் அதுதான் டாமினேட் ஆகுது. அடுத்த தேர்ட் பார்டில் இன்றும் சொல்லும் பொழுது சிஇ இருக்குது, சி மேஜரில் தான் சிஇ வருது. டிஜி பார்த்தோம் அப்படின்னா ஜி மேஜரில் தான் டிஜி வருது. சி மேஜரில் ஜி மட்டும் இருக்குது, இதில் ஜிடி வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஃபுல்லாகவே சி மேஜரில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 கவுண்ட்டுக்கு சி மேஜர் அப்புறம் 2 கவுண்ட்டுக்கு ஜி மேஜர் அப்படி இருக்கலாம். பட் இங்கேயுமே நான் சி மேஜரே சூஸ் பண்ணுறேன், ஏன் நான் சொல்கிறேன், அடுத்த மெஷர் அப்படி இருக்கிறனால. ஓகே, நான் சி மேஜரே போட்டிருக்கிறேன். இப்போ பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் மெஷர் பார்த்தீங்கன்னா ஸோ 3 பி ஒரு டி வருது, தேர்டு பீட்டில் சி வந்துடுது. அப்போ இங்கே பிடி வரனால கண்டிப்பாக ஜி மேஜர் தான் வரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஜி மேஜர் மாற்றலை, ஏன்னா ஜி மேஜர் மாற்றினா திரும்ப இங்கேயும் ஜி மேஜர் தான் வருது. ஸோ அதனால் நாங்கள் மாற்றாமல் இங்கே மட்டும் என்ன பண்ணுறேன், இப்போது ஜி மேஜர் மாற்றுறேன். நீங்கள் வந்து இல்லைங்க எனக்கு இங்கேயே ஜி வேணும்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம், இங்கேயும் ஜி போட்டு இங்கேயும் ஜி போட்டுன்னா தாராளமாக போட்டுக்கலாம், இட்ஸ் யுவர் விஷ். நான் எப்போ சொன்னேன் இல்லையா, இந்த கார்டு நமக்கு நோட்ஸ் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபஸ்ட்டு தேர்ட் நமக்கு போடுறது எங்கே மாத்திரம் அதெல்லாம் நம்முடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே அடுத்த இதில் வந்து ஜி மேஜர். ஓகே, ஸோ துதித்தீடு ஃபஸ்ட் 2 கவுண்ட்டுக்கு ஜி, தேர்டு கவுண்ட் வரப்போ சி போயிடுது இல்லையா, அதனால் அங்கே நம்ம சி மேஜர் கொடுக்கலாம். சிஇஜி. ஓகே, இங்கேயும் நம்ம மாற்றிக்கலாம் சி மேஜர். ஓகே, அப்போது ஓகே, ஸோ நைஸ், நல்லா தான் இருக்குது. இப்போ இங்கே நம்ம சி மேஜருக்கு பதிலாக ஜி மேஜர் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓகேமா இருந்துச்சு, இப்போ நல்லாவே வித்தியாசம் தெரியுது. ஸோ அதனால் நம்ம சி மேஜரில் இருப்போம். ஓகே, ஸோ அப்போது கார்டு அப்ளை பண்ணும்பொழுது நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு பீட்டில், அதாவது ஃபஸ்ட்டு பீட் எவ்ரி மெஷரில் ஃபஸ்ட்டு பீட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஒரு சில இடத்துல நமக்கு தேர்ட் கவுண்ட்டில் மாற்றுற மாதிரி கட்டாயமாக இருக்கும். ஸோ அங்கே மட்டும் என்ன பண்ணுங்கள், இது போல் ஃபீல் பண்ணுறப்ப தேர்ட் கவுண்ட்லேயும் கார்டு சேஞ்ச் பண்ணுங்கள். அது மேண்டேட்டரியாக மாற்றுற மாதிரி நோட்ஸ் வந்துச்சுன்னா, அங்கேயும் சில இடத்துல பெருசாக அது டாமினேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜஸ்ட்டு எவ்ரி ஃபஸ்ட் கவுண்ட் மட்டும் கார்டு அப்ளை பண்ணலாம் ஒன்று. ஸோ மீதி இருக்க ஸ்டாண்ட்ஸ் ஆப் அளவுக்குலாம் நீங்கள் அந்த கார்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நம்ம 3 பாட்டு பார்த்துருக்குறோம், இந்த 3ஆவது பாட்டு போனஸ் சாங் தான், ஓகேவா. ஸோ மேண்டேட்ரி கிடையாது. பட் மேண்டேட்ரி அப்படின்னா 2 பாட்டு, என்ன பாட்டு நம்ம ஏற்கனவே சிலபிள் வச்சுருக்கோம் இல்லையா,
தேனி மயிலும் சிலபிள் வச்சுருப்போம், அந்த பாட்டுக்கு பண்ணுங்கள். அப்புறம் இயேசுவின் நாமம், இதுக்கு நம்ம சிலபிள் பிரிக்கலைன்னா நான் சாங் அனுப்புகிறேன். சிலபிள் நீ பிரித்து 1 2 3 4ல் பாட்டில் சென்ட் பண்ணி எவ்ரி ஒன்றுக்கும் என்ன வருது அப்படின்னு கேட்டு எழுதிட்டு, நான் வந்து பாட்டுடைய நோட்ஸ் நான் ஒரு பிடிஎஃப் ஃபைல் அனுப்புவேன். சரியா? பாட்டும் மேலே நோட்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கார்டு இந்த எவ்ரி ஒன்றுக்கு மேலே கார்டு அப்ளை பண்ணிவிட்டு வாசிக்கணும். ஓகே, வாசிக்கும் பொழுது ஒரு ரிதமாக ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் டெம்போ ஒரு 100 வச்சுக்கிட்டு, இப்போது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமம் சீல் ஆரம்பிக்குதா? ஸோ அப்போ ஒரு இன்ட்ரோலாம் போட்டு கரெக்டாக நீங்கள் இயேசுவின் நாமம் இப்போ ஆரம்பிக்கிறீங்க ஃபஸ்ட்டு கவுண்ட்லன்னா, நெக்ஸ்ட் ஒன் வரப்போ ஜி மேஜர் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் கவுண்ட்டுக்கு நெக்ஸ்ட் மெஷர் வரப்போ ஜி மேஜர் போயிடணும். ரைட் ஹேண்டில் எப்போதும் போல் நம்ம ஃபுல் கார்டு படிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் நம்ம மேஜர் கார்டு வாசிக்கிறப்ப சிங்கிள் ஃபிங்கர்லேயே வாசிச்சிடலாம். ஸோ அது கூட நீங்கள் வாசிங்க. இன்னையில் நான் வரும்பொழுது ஸோ தேர்ட் கவுண்ட்டில் எஃப்க்கு போயிடும். ஜி வருது, தேர்ட் கவுண்ட்டில் எஃப் போயிடும். அதே போல் அடுத்த லாஸ்ட் மெஷரில் 2 கவுண்ட்டுக்கு ஜி, 2 கவுண்ட்டுக்கு சி. ஸோ அதை போல் வாசித்து வீடியோ எடுத்து அனுப்பணும். சரியா? ஸோ அதே போல் தான் தேனி மயிலுக்கு வாசி அனுப்பணும். ஸோ 2 பாட்டு. சவுண்டு மேட்ச் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது 5 மந்த் கோர்ஸ் தான் முதல்ல இருந்தது, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு மேட்ச் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணனால அடுத்து எந்த மாதிரி ப்ராசஸில் கொண்டு போகிறது நான் ஐடியா இருக்குது. பட் அது இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் யோசிச்சுட்ருக்கிறேன். மேபி நாளைக்கு கண்டிப்பாக நான் அதை எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எப்படி அனுப்புவேன், அதை எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் சவுண்டு மேட்ச்சுக்கு. ஓகே, அதை நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த சாங் வந்து 2 சாங், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் தேனினி மயிலும். இதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் சாங் எழுதணும், சாங் சிலபிள் பிரிக்கணும். 1 2 3 4 ரெண்டுமே 4x4 தான். அப்போ 4 எழுதி நான் யூடியூப் லிங்க் அனுப்புவேன், சாங் ஆடியோவும் அனுப்புவேன். நீங்கள் யூடியூப் லிங்க் போனீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து பாட்டு ஸ்பீடாக இருந்தால் நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீடை குறைச்சி நீங்கள் எழுதலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆடியோ ஃபைல் நான் அனுப்புவேன். ஸோ அது வந்து நீங்கள் ஆடியோ ஃபைலில் நீங்கள் ப்ளேபேக் குறைக்கணும், லூப் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன போல் லூப் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூகுளில் ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீ ஆப் தான். நான் உங்களுக்கு அதை லிங்க் நான் அனுப்புகிறேன், குரூப்பில் அனுப்புகிறேன். ஸோ அதை நீங்கள் லோக்கல் ஃபைலில் ஆடியோ ஃபைல் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளேபேக்கு குறைக்கலாம். இன்னொரு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா லூப் பண்ணலாம். ஏபி லூப் பண்ணால் திரும்ப அதே லூப் ப்ளே ஆகும். நமக்கு வந்து கொஞ்சம் லேர்னிங்க்கு ஈஸியாக இருக்கும், ஃப்யூச்சர்லேயும் ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அந்த லூப் பிளேயர் ஆப் ஸ்டோர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் லிங்க் அனுப்புகிறேன். சரியா? ஓகே. ஸோ அப்போது 2 பாட்டுக்கு நீங்கள் முதல்ல பாட்டு எழுதணும், சிலபிள் பிரிக்கணும். 1 2 3 4 போட்டு எவ்ரி ஒன்றுக்கு என்ன ஆகுதுன்னு எழுதிடணும். எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப வேண்டும். ஓகேவா? ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. முதல்ல ரைட்டிங் அசைன்மெண்ட்டை தான் முதல்ல முடிக்கணும். நான் வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் ரைட்டிங் முடிக்கிறேன்னா கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. ஐ ஒன்ட் அக்செப்ட். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ரைட்டிங் அசைன்மெண்ட்டை முதல்ல முடித்து எனக்கு நீங்கள் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அந்த பாட்டுக்கு நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் அனுப்புவேன். அப்புறம் நீங்கள் அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் கார்டு அப்ளை பண்ணி எனக்கு வாசித்து வீடியோ எடுத்து குரூப்பில் அனுப்பிடுங்க. வீடியோ அசைன்மெண்ட் எப்போதுமே குரூப்பில் தான். சரியா? ஸோ அதனால் 2 பாட்டு தான் பண்ணி அனுப்புங்க, அது 2 பாட்டுக்கும். ஸோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் அதை. ஸோ ரைட்டிங் அசைன்மெண்ட் 2 பாட்டுக்கும் எழுதி அனுப்புங்க. நான் ஆன்சர் நோட்ஸ் அனுப்புவேன். அதை பார்த்து நீங்கள் கார்டு அப்ளை பண்ணி வாசித்து கார்டு அப்ளை பண்ணியுமே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ரைட்டிங் அசைன்மெண்ட் என்ன கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு. சரி, அப்புறம் வீடியோ எடுத்து ப்ளே பண்ணி எனக்கு அந்த குரூப்பில் வந்து நீங்கள் அனுப்புங்க. ஸோ இது ஒன்று இருக்குது. அதே போல் சவுண்டு பேட்ச் நான் இப்போ கண்டிப்பாக நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம வந்து கார்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறது நம்ம நிறையா பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்கா? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். Sir, excuse me, sir. Yeah. Yes, brother. Sir, can I ask a small doubt, sir? Sure. You can ask me. Sir, if somebody is singing a song, after finding the scale of that song, if it is a C major, in that song, we don't know that song, sir. If it is a new song, if one note, suppose for example, C is sustained in that song, which chord is to be applied there, whether F major or C major or A minor? So where C note sustain, you were asking, right? C major, F major, A minor,
all three we can play, because in all of these chords the note C will come. Yes. So the basic pattern, when if I play a chord, the song, if a song note is C, I can play any chord, but the chord should have the notes, song notes. So we don't know the song, sir. That's a new one song. Yeah. If it is a new song, then it's really hard. One thing what we do is, when we practice more songs, learn for exercise, doing many songs, practicing many songs. When listening to the song, we know, okay, this is C major root chord. So without any doubt, in the start we can use C major, and in the most places we can use C major, because that is the root chord. As I said, starting line and the line ending, most of the time root chord will come, it will appear. So we can stick to that. But while stick to the C major, every time what we'll do, we go to F major. For stanza starting, we used to go F major and we'll check, oh, F major not matching. Then we'll go to G major, or G major not matching. If the only three options, C major, F major or G major. If F and G not matching, then the C major. But all this process I will play the chords. I just play the C major chord, but in the fraction of a second, just I will press somewhere F major, and also I will listen, is this chord matching here or not. If the F major it fit, then okay, F major is okay. Then I will continue wherever the line repeats. I will continue to play the F major. So it's really hard only, but it won't come in the one day. When we do or work out many songs, many songs, then at a time, when we sound match, ear training, if we do more exercise, then we can find the notes. For example, even though we cannot find the exact notes of the song, we know how this tune going to be there, how it's going to end. For example, if they start a song, oh Lord my God, some new song they're singing, when we listen to the tune, our brain will tell, this tune, next line will be this tune, next line going to be this direction. This will come by experience only, one. So that experience, how it will come, by doing more songs, many songs, taking notes and applying chords. This will come gradually. So on the spot, for a new song, what chord to play, that's really difficult. We can to achieve that, or to play the best chords, what we do, this is the process. We see, today we see only major chord, next we'll add the relative minor chord, then next we'll got other chords, then next we'll do finding notes for the song, because already the song is there. We used to loop the song, play the line again and again, because in the live session they won't repeat the line for us, they will just sing the song for one time. So but learning, we'll loop the song and finding the notes, we will do that later. And later what we'll do, we will play the song just once. We won't stop anywhere, we won't pause that, we won't loop the song in any line, just to play the song. Before the song finish, we have to find the scale and root note and the scale. And for many songs we'll do, and after that we'll ask someone to sing the song, then we have to find the scale. And if we do, when we do more and more songs, automatically, if a time will come, we will know the chord, okay, next this F major only is perfect. So that's how many people do. I also done in that way only. So that's the process. Yeah. Okay. Thank you so much, sir. Sure. Sir, remember me in English course, sir. Sure. I remember all the time. Yeah. Thank you, sir. Okay, bye, sir. So வேற ஏதாவது questions இருக்கா? Any other questions? Okay, so questions இல்லைன்னா okay, we'll pray பண்ணி conclude பண்ணுவோம். அப்புறமா உங்களுக்கு questions வந்தாலும் குரூப்பில் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணேன். ஓகே, ஸோ மற்ற இதெல்லாம் குரூப்பில் கேளுங்க, we'll அப்டேட் பண்ணுவோம். நம்ம ஜாப் பண்ணி நம்ம நிறைவு செய்யலாம். எங்களுக்கு நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில முக்கியமான காலை இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். தகப்பனே வந்து நீங்கள் ஆசீர்வதிங்க.
அப்பா இதை இன்னும் சரியாக கற்றுக்கொண்டு இதற்கு நேரம் ஒதுக்கி வாசிக்க இந்த தாளந்துகளை கற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் நாங்கள் தேர்ந்தவர்களாக இருந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த எல்லாவற்றையும் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் அப்பா நாங்கள் இருக்க நிற்கிற பேசுங்க அதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.